மத்திய அரசோட காலியிடங்கள் அந்த வேகன்சிஸ்க்கான அறிவிப்புகள் முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியாயிருக்கு. அதில் முக்கியமான ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட 12,000 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் 12,256 பணியிடங்கள் இருக்குது. என்னென்ன பணியிடங்கள்னு பார்க்கும்போது பல்வேறு துறைகளில் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டண்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர், அதே மாதிரி அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் உள்ளிட்ட பல பணியிடங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த 12,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது. கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அடிப்படையாக பெரும்பாலான படிப்புகளுக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை படித்திருந்தாலே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெக்கக்னைஸ்டு பல்கலைக்கழகத்தில் முடித்த படிப்பாக இருக்கணும் அப்படின்றது அவசியம். அதில் சில குறிப்பிட்ட பணியிடங்களுக்கு இந்த குறிப்பிட்ட படிப்பை படிக்கணும் அப்படின்ற விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அசிஸ்டண்ட் ஆடிட்டர் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த பணியிடங்களுக்கு அடிப்படையாக ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதுமானது. ஆனால் அதில் ப்ரிஃபர்டு படிப்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சிஏ முடித்திருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கணிதம், புள்ளியியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பட்டப்படிப்பு முடித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு தான் இதில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் குறிப்பிட்ட இந்த பாடங்களில் அவங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் கணிதம், புள்ளியியல், பொருளியல், தகவல் தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி கணினி அறிவியல், இதில் ஏதேனும் ஒன்றில் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஒவ்வொரு ஊதியம் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனில் தனித்தனியாக ஒவ்வொரு பணியிடத்திற்கும் என்னென்ன சம்பளம் அப்படின்றது தெரிய வரும். அதில் குறிப்பாக குறைந்தபட்சம் இந்த ஒட்டுமொத்த நோட்டிஃபிகேஷன்லேயே குறைந்தபட்ச ஊதியம், மாத ஊதியம் என்பது 25,500 ரூபாயாக இருக்குது. அதிகபட்ச மாத ஊதியம் 1,51,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த 1,51,000 வழங்கப்படுறதுன்றது ஒரு பணியிடத்துக்கு இருக்கும், 25,500 என்பது இன்னொரு பணியிடத்துக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு பணியிடத்திற்கும் வெவ்வேறு ஊதியம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. வயது வரம்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க எல்லா பணியிடங்களுக்குமே குறைந்தபட்ச வயது என்பது 18 வயதாக இருக்குது. அதிகபட்சம் என்பது ஒரு சில பணியிடங்களுக்கு மாறுபடுது. ஆனால் எதுவாக இருந்தாலும் 32 வயதுக்குள்ளாக இருந்தால் தான் விண்ணப்பிக்க முடியும். இது பொது பிரிவினருக்கு. இதுவே ஓபிசி பிரிவினராக இருந்தால் அவங்களுக்கு 3 ஆண்டுகள் தளர்வு வழங்கப்படும். இப்போ 32 வயது தான் அதிகபட்ச வயது அப்படின்னா ஓபிசி பிரிவினருக்கு 35 அப்படின்னு எடுத்துக்கலாம். SC/ST பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தால் 5 ஆண்டுகள் தளர்வு என்பது வழங்கப்படும். மற்றபடி மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு விதிமுறைகள் இருக்கும். வயது வரம்பும் கூடுதலாக, தளர்வு என்பது கூடுதலாக வழங்கப்படும். தேர்வு முறை, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 நிலைகளில் தேர்வு நடத்தப்படுது. கணினி வழி தேர்வாக அது நடத்தப்படும். இப்போ முதல் நிலை தேர்வு, அதாவது கணினி வழி தேர்வாக தான் 2 நிலை தேர்வுகளுமே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நிலை தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் நிலை தேர்வை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2026, அதாவது இந்த ஆண்டோட டிசம்பர் மாதத்தில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான அந்த தேதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் மே 21ஆம் தேதியே தொடங்கிடுச்சு. ஜூன் 26ஆம் தேதியோட விண்ணப்ப அவகாசம் நிறைவடையுது. அதனால் உடனடியாக விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான அம்சங்களை தயார் செஞ்சுட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது. விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் www.ssc.gov.in. அந்த இணையதளத்திலேயே அந்த நோட்டிஃபிகேஷனில் இன்னும் முழுமையான தகவல்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம்.